ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் நம்ம ரூ. 100 சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ரூ. 55,000 கிடைக்கும். அதுவே ரூ. 500 சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரூ. 2,77,000 கிடைக்கும். ரூ. 1000 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 5,55,000 கிடைக்கும். அதுவே ரூ. 1,500 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 8,31,000 கிடைக்கும். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் மோடி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு தான் இந்த திட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். 10 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 10 அண்ட் அபவ் இந்த மாதிரி ஏஜ் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் நம்ம எவ்வளோ நாள் பணம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வந்து நம்ம பணம் கட்டணும். 10 வயசுக்கு கீழே 9 வயசுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஏஜ்லேருந்து கரெக்டாக 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பணம் கட்டணும். அது எப்போ மெச்சூரிட்டி ஆகும், நம்மளோட மெச்சூரிட்டி டியூரேஷன் அப்படி இருக்கும். 15 வருஷம் நம்ம பணம் கட்டணும். அது எப்போ நமக்கு மெச்சூரிட்டி ஆகி வரும், அமௌண்ட்டு நம்ம கையில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம் கழித்து தான் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 வயசு பெண் குழந்தைக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட எத்தனாவது வயசில் கிடைக்கும் அப்படின்னா 22வது வயசில் தான் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். ஏன்னா 21 வருஷம் வந்து அதோட மெச்சூரிட்டி டைமு. ஸோ நம்ம 15 வருஷம் பணம் கட்டணும். மீதி இருக்கிற 6 வருஷம் வந்து நம்மளால் அதை எடுக்க முடியாது. அதுதான் அதோட மெச்சூரிட்டி பீரியடு. நம்ம அந்த 6 வருஷம் பணம் கட்ட தேவையில்லை. இதுவே 2 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட 23வது வயசில் நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இதுவே இப்போது என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு 9 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆகலை, 9 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து போடலாமா, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நான் வந்து சேரலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர முடியும். இப்போ 9 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 21 வருஷம் கழித்து அந்த குழந்தையோட 30வது வயசில் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 9 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எப்போனாலும் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ண முடியாது. இப்போது 9 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 30 இயர்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 30 இயர்ஸ் அதுக்குள்ளே நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ அந்த தேவைக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10 வயசுக்கு மேலே அப்படின்னா அது வந்து 31 வயசு ஆயிரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 30 இயர்ஸ் வரைக்கும் தான். ஸோ 9 இயர்ஸ் to 30 இயர்ஸ் இதுதான் அதோட டியூரேஷன். இப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியாச்சு, அமௌண்ட் கட்டிகிட்டே இருக்கும். இப்போ குழந்தையோட கல்யாண செலவுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக இல்லை. குழந்தையோட படிப்பு செலவுக்கும் இது யூஸ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ குழந்தைக்கு 1 வயசில் நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறேன். 1 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்கீமில் அமௌண்ட் கட்டிகிட்டே இருக்கேன். கரெக்டாக 15 வயசுன்னும் போது அந்த குழந்தை வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெச்சூரிட்டி பீரியட் 6 இயர்ஸ் அப்படிங்கிறது போது 21 வயசில் அந்த குழந்தைக்கு 22 வயசில் அது முடியுது. 22 வயசுக்குள்ளே ஒரு 18 இயர்ஸில் குழந்தை வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம எந்த அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்லேருந்து 50% வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதிலேருந்து எடுத்துக்க முடியும். இல்லை இன்கேஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா கூட நம்ம அதிலேருந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும். இதில் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ரூ. 1000 கட்டியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரூ. 100 கட்டினா போதும். ஒரு மாதம் ரூ. 100 கட்டினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 1200 ஆகும். ஸோ இதோட இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே ரூ. 1000 தான். நான் மாதம் ரூ. 100 கட்டினாலும் ஓகே தான். இல்லை என்கிட்ட மொத்தமாக ஒரு ரூ. 1000 கிடைக்கிது, வருஷத்துக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்கும் அப்படின்னா அந்த ரூ. 1000 கட்டினா கூட போதும். நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நமக்கு வரும். இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் கட்டலாம். ரூ. 1000 1,00,000 வரைக்கும் நம்மளால் இந்த திட்டத்தில் ஒரு குழந்தையோட பேரில் நம்மளால் போட முடியும். இப்போ எங்கள் வீட்டில் 2 கேர்ள் பேபிஸ் இருக்காங்க. 2 பேர்லேயும் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைங்களுக்கு இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து அவைலபிள். அதுக்கு மேலே 2க்கு மேலே பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இதில் போட முடியாது, அமௌண்ட் போட முடியாது. ஒரு வீட்டுக்கு 2 பேருக்கு தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 8.2 கொடுக்குறாங்க. இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து
இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு தான் கொடுக்குறாங்க. 8.2% கொடுக்குறாங்க. வேறு எதுக்கும் இவ்வளோ கொடுக்கல. பிபிஎஃப்கெல்லாம் கூட 7.5 தான் கொடுக்குறாங்க. ஆர்டிக்கு 6 பாயிண்ட் சம்திங் தான் கொடுக்குறாங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு மட்டும்தான் 8.2% வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 18 இயர்ஸ் வந்து நமக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து 50% வந்து எடுத்துக்கலாம். அது 15 இயர்ஸில் நம்மளால் எடுக்க முடியாது. 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா தான் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம 50% நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்லேருந்து நம்ம எடுக்க முடியும். இன்கேஸ் நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, நம்ம குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னும் போது அப்பவும் கூட நம்ம இந்த மாதிரி 50% வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கண்ணை மூடிக்கிட்டு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுதோ அவ்வளோ அமௌண்ட்டு கட்டலாம். இப்போ ஒரு இயர் ஃபஸ்ட் இயர் வந்து நான் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயரில் நான் ஒரு 10,000 கட்டியிருக்கேன். செகண்ட் இயர் வந்து என்னால் ஒரு 5,000 தான் கட்ட முடியுது அப்படின்னா அதனால நோ ப்ராப்ளம், நம்ம எப்படி வேணாலும் அதை நம்ம கட்டிக்கலாம். இப்போ நான் இதோட கால்குலேட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுகன்யா சம்ரித்தி யோஜனா கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போது இதில் ஒரு வருஷத்துக்கு நான் 1000 ரூபாய் கட்டுறேன். அதாவது எவ்ரி இயர் நான் 1000 ரூபாய் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு 15 இயர்ஸில் நான் கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கட்டியிருப்போம். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா 15 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கட்டியிருப்போம். நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்போது அப்படின்னா அந்த 21 வருஷம் முடியும் போது மொத்தம் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்ம கட்டின அமௌண்ட் ரெண்டையும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 46,000 சம்திங் அமௌண்ட் வருது. இதுவே மாதம் நான் ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி மந்த் ஒரு 1000 ரூபாய் என் பொண்ணு பேரில் நான் போட்டுகிட்டே வரேன் அப்படின்னா கரெக்டாக 21 வருஷம் கழித்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டு வந்து 1,80,000 ரூபாய் ப்ளஸ் அதோட அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3,74,000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3,74,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 5,54,000 சம்திங் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,50,000 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். மாதம் 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் குழந்தை பேரில் ஒரு 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது 21 வருஷம் கழித்து எனக்கு 5,50,000 லட்சமாக எனக்கு கிடைக்கும். இதுவே என்னால் ஒரு 1000 ரூபாய்லாம் கட்ட முடியாது, நான் 500 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 500 ரூபாய் நான் எவ்ரி மந்த் கட்டுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6,000 ரூபாய் கிடைக்கும். இப்போது ஒரு குழந்தையோட ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையோட ஏஜ் வந்து இப்போது 2 வயசு. இப்போது இந்த இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2024லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 21 இயர்ஸ் முடியும் போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டு வந்து 90,000 கட்டியிருப்போம். ஆனால் நமக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 1,87,103 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா 2024 போட்டால் 2045 தான் அது வந்து மெச்சூரிட்டி ஆகுது. ஏன்னா இப்போ தான் அந்த குழந்தைக்கு 2 வயசு, அந்த குழந்தையோட 22வது வயசில் தான் முடியும். ஸோ அப்போ 2045 முடியும் போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,77,193 ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை அதிகமாக போடும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு மேலே போட்டோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைங்கள் வச்சுருக்கிறவங்க ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செல்வமகளில் ஈஸியாக உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 குழந்தைங்க பேர்லையுமே போடலாம். 2 குழந்தைங்க பேர்லேயும் மாதம் ஒரு 1000 ரூபாய் போடலாம், இல்லை 1,500 ரூபாய் போடலாம். அப்போ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது 1000 ரூபாய் போட்டால் 5,50,000 லட்சம் கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து 1,500 ரூபாய் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,50,000 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கிட்ட கிடைக்கும். ஸோ இது நல்ல பெனிஃபிட் தான். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெண் குழந்தைங்கள் இல்லை, 2மே பசங்களாக தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம வந்து பிபிஎஃப்பில் தான் போட்டாகணும். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பெண் குழந்தைங்கள் இருந்தால் நீங்கள் செல்வமகளில் போடுங்க. பெண் குழந்தைகள் இல்லை, பசங்க தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிபிஎஃப்பில் நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிபிஎஃப்பில் வந்து 7.5 வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5 தராங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கீம் போகலாம். பெஸ்ட் அது. ஆர்டியை விட அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கு வந்து 6.8 தான் தராங்க. ஸோ பிபிஎஃப்பில் வந்து 7.5ங்கும்போது நம்ம அதையே சூஸ் பண்ணிக்கலாம்.
பிபிஎஃப்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம டியூரேஷன் வந்து 15 இயர்ஸ் தான். நம்ம 15 இயர்ஸ் வந்து நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கீமை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.